Taste the Daily. Taste the Daily. ராஜேஷ், அதே போல அவர் எழுதியுள்ள கடிதத்துல தமிழுக்கு ஆற்றிய பணிகளை சுட்டிக்காட்டி கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் என்ன, அது பற்றின முழு விவரங்களை வழங்கலாம். அதாவது இந்த மும்மொழி கொள்கை பற்றி குறிப்பிடும் போது கூட என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் தமிழை எந்த இடத்திலும் வேண்டாம் என்று குறிப்பிடவில்லை, எனவே அரசியல் காரணங்களுக்காக இதனை புறந்தள்ள வேண்டாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சித்த மருத்துவம், தமிழ் இலக்கியம், இலக்கணம் ஆகிய துறைகளில் அகஸ்திய முனிவரின் பங்களிப்பு இந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமத்தில் நாங்கள் கருப்பொருளாக வைத்திருக்கின்றோம். தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் உள்ள உரையை உடனடி மொழிபெயர்ப்பதற்காக பல்வேறு விஷயங்களையும் நாங்கள் அனுவாதினி மற்றும் பாஷினி என்ற அடிப்படையிலே தொழில்நுட்ப கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான முக்கிய போட்டித் தேர்வுகளும் தமிழ் உட்பட 13 மொழிகளில் நடத்தப்படுகின்றன. உதாரணத்துக்கு நீட் தேர்வு போன்ற தேர்வுகளை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். நீட் தேர்வுகள்லாம் தமிழ், மலையாளம் உள்ளிட்ட 13 இந்திய மொழிகளில் நடைபெறுகிறது. எனவே தமிழுக்கு நாங்கள் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி 2024 செப்டம்பரில் சிங்கப்பூர் பயணத்தின் போது இந்தியாவின் முதல் அந்த திருவள்ளுவர் கலாச்சாரத்தை அமைப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார். எனவே தொடர்ச்சியாக தமிழ் மொழியை மத்திய பாஜக அரசு எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிங்கப்பூரில் உருவாக்க இருக்கக்கூடிய அந்த கலாச்சார மையத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். உலகெங்கிலும் சிறந்த தமிழ் துறவியினுடைய சிந்தனைகளை அந்த ஊக்குவிக்கக்கூடிய வகையிலேதான் பல்வேறு விஷயங்கள் செய்யப்படுகின்றது. திருவள்ளுவருடைய புகழை நாங்கள் உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான பணியினை மேற்கொண்டு வருகின்றோம். அது மட்டுமில்லாமல் தமிழ் மொழி உலகின் பழமையான செம்மொழிகளில் ஒன்றாகவும் இந்தியாவிலேயே பழமையான மொழியாகவும் இருப்பது தேசிய பெருமை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாரதியாரினுடைய பிறந்த நாளை நினைவு கூறக்கூடிய வகையிலே அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பாரதிய பாஷா உற்சவ் கொண்டாட தொடங்கி இருக்கிறோம் என்றும், கடந்த ஆண்டு 15 நாட்கள் கொண்டாட்டங்களில் கோடிக்கணக்கான மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், பொது தலைவர்கள் பலரும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டு அவர் இருக்கின்றார். தமிழ் மொழியை எந்த இடத்திலும் மத்திய அரசு விட்டுக் கொடுக்கவில்லை என்றும், தமிழ் மொழிக்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் சுப்பிரமணிய பாரதியார் இருக்கை நிறுவுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் தனித்துவமான இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட அந்த இந்திய அரசு பல்வேறு விஷயங்களை செயல்படுத்தி வருகின்றது என்றும் அவர் இருக்கிறார். தேசிய அளவிலும் உலக அளவிலும் தமிழை வளர்ப்பதற்கு, மேம்படுத்துவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றும் மத்திய அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய மொழிகளையும் பாரதிய மொழியாக, அதாவது இந்தியாவினுடைய தேசிய மொழியாக கருதி அதன்படி தமிழுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்றும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்தியாவின் வளமான மொழியியல் பாரம்பரியத்தை தொடர்ந்து நாங்கள் நேசிக்கிறோம், ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். Because any page giving emphasis to teaching in mother tongue up to class 8. As I again re-emphasizing, we are not going to any page, not recommending, because any page giving emphasis to teaching in mother tongue up to class 8. As I again re-emphasizing, we are not going to any. Honorable Chief Minister of Tamil Nadu, Government of India is committed to implement 8. As I again re-emphasizing, we are not going to any page, not recommending, because any proud of Tamil literature, Tamil language and Tamil heritage. This year also we are celebrating Kasi Tamil Sangamam in Kasi in Banaras. Rishi Agastya as theme of this conference, this event. So I appeal again to everybody to come out of political approach. We must commit. தாய்மொழியில் தரமான கல்வி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். இந்த தருணத்தில் நம்முடன் இது பற்றி பேசுவதற்காக
TKS இளங்கோவன் திமுகவிலிருந்து இணைப்பு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்ப்பது, அரசியலாக்க பரப்புவது வேண்டாம், கல்வியை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? விவரங்களை வழங்கலாம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்தான் இந்த கல்வியை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார். கல்வி என்பது அரசமைப்பு சட்டத்திலே பொதுப்பட்டியலில் இருக்கிறது. மாநில அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து 1968 தொடர்ந்து அந்த கொள்கை முடிவின்படி இங்கே கல்வி வழங்கி வருகிறது. அதன் விளைவாக கல்வி என்பது தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு கல்வியிலே 2-3 இடங்களுக்குள் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்றை அறிமுகப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு மும்மொழி பயில வேண்டும் என்று சொல்வது என்ன நியாயம் என்பதுதான் எங்களுக்கு. பொதுப்பட்டியலிலே இருக்கிற ஒரு துறைக்கு மாநில அரசின் சட்டம் செல்லுபடி ஆகும். அதை எப்படி இவர்கள் மாற்ற நினைக்கலாம்? அதற்காக நான் பணம் தரமாட்டேன் என்று சொல்வதைத்தான் நாங்கள் இது அரசியலாக பார்க்கிறோம். கல்வியிலே உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்கிறது, மத்திய பிரதேசம் எங்கே இருக்கிறது, பாஜக ஆளுகிற மாநிலங்கள் நிலை என்ன, அங்கே இந்தி மொழி மட்டுமே கற்றுத்தருகிற மாநிலங்களாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்கள் 3வது மொழியை எதை சொல்லித் தருகிறார்கள்? அவர்கள் இந்தி மட்டுமே படிக்கிற மாணவர்களாக இருக்கிறார்கள். அங்கே இந்த மும்மொழி கொள்கை நடைமுறையிலே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே இந்தி படிக்க வேண்டும் என்பதற்காக இதை திணித்து, இதை படிக்காவிட்டால் நாங்கள் பணம் தர மாட்டோம் என்று ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு சொல்வது என்பதே அரசியல் சட்ட வரம்புகளை மீறிய ஒரு செயல். அரசியல் அமைப்பு சட்டத்தையே அவமானப்படுத்துகிற ஒரு செயலாக இருப்பார். இதற்கு என்ன அமைச்சர் பதில் சொல்ல போகிறார் என்பதை விளக்கம். இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு TKS இளங்கோவன். எந்த மாநிலத்திலும் சமூகத்திலும் எந்த மொழியையும் திணிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் தமிழ் மொழி கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்கு உறுதி பூண்டிருக்கிறது மத்திய அரசு என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் ஒன்றை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதில் கடிதத்தை எழுதியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் அணுகக்கூடாது என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். அரசியல் செய்து அச்சுறுத்துவது பொருத்தமற்றது எனவும் அந்த கடிதத்தில் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Taste the Daily.